பார்வதி, பயமா இருக்கா? எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாமா. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு ஒண்ணுன்னா நான் வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? உனக்கு ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு கூட உனக்காக தான் உன்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி அம்மா கிட்ட எதிர்த்து பேச வேண்டியதா போச்சு. இனிமே அம்மா என்ன திட்டினாலும் அடிச்சாலும் அம்மா மனசு சங்கடப்படுற மாதிரி நீங்க அவங்களை எதிர்த்து பேச மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி அம்மாவை எதிர்த்து பேசுனீங்களா? ஏன் இப்படி பேசுனீங்க? எல்லாம் சித்தியால தான். ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிற அம்மா மனச மேலும் குழப்ப பார்த்தாங்க. நான் சித்தியை கண்டிக்கிறப்ப அம்மா எப்பவும் போல இல்லாம சித்திக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அம்மாவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன மாமா, ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க? சரி, அதை விடு. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஜோசியர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஆமா மாமா, நம்ம 2 பேரோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டின்னு சரியா சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா அவரு மிகப்பெரிய ஜோசியரா தான் இருக்கணும். ஆமா, அம்மா ஜோசியரை பத்தி சொல்லும்போது எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நம்ம ஜாதகத்தை சரியா கணிச்சு இவ்ளோ சரியா சொன்ன அந்த ஜோசியர் அவர் சொன்ன ஜோசியம் பொய் இல்லைன்னு நிரூபிக்க அம்மா கிட்ட சீட்ல எழுதி கொடுத்திருக்காருல்ல, அந்த சீட்ல என்ன எழுதிருக்கோ அது கண்டிப்பா காலையில நடந்துரும் மாமா. காலையில 8:30 மணிக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் அதை பத்தி தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்ற விஷயம் அம்மாக்கு தெரியறதுக்கு முன்னாடி இப்பவே அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்னன்னு தோணுச்சு. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நான் உன்னை கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடி நின்று நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டத சொல்றேன். நான் சொன்னதை கேட்ட அம்மா டென்ஷன் ஆகி கன் எடுத்து உன்னை சுடுறதுக்காக நீட்டுறாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் முன்னாடி வந்து நின்று என்ன சுட்டதுக்கு அப்புறம் பார்வதியை சுடுங்கன்னு சொல்றேன். அம்மா என்ன சுட மனசு இல்லாம அவங்களே சுட்டுக்கிறாங்க. கண்டிப்பா இதான் நடக்கும் மாமா. அதனால்தான் நான் என்ன பண்ணணும் தெரியாம வேதனையில தவிச்சிட்டு இருக்கேன். நடக்க இருக்கிற ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு பார்வதி. என்ன வழி மாமா, சொல்லுங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என்னால அம்மாவுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீ பண்ற கடுமையான பிரார்த்தனை மாதிரி இதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா இதை செஞ்ச மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும். அம்மாவையும் காப்பாற்ற முடியும்னா அதுக்காக என் உயிரை கூட நான் சந்தோஷமா கொடுப்பேன் மாமா. என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன் மாமா. அது என்ன மாமா தயங்குறீங்க? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் முகத்தை ஏன் பாக்குறீங்க? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. ஜோசியர் எழுதி கொடுத்த பேப்பர்ல எழுதியிருந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு அம்மா கண்டிப்பா நம்பிடுவாங்க. ஆமா, கண்டிப்பா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மள விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விசாரிக்கிறதோட விடாம ஒரு படி மேல போய் உன் கழுத்துல தாலி இருக்கான்னு சோதிச்சு பார்ப்பாங்க. உன் கழுத்துல இருக்க தாலி அம்மா கண்ணில் பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஜோசியர் சொன்னது போய் நம்ம புருஷன் பொண்டாட்டி கிடையாதுன்னு அம்மாவை ஓரளவுக்கு நம்ப வைக்கணும்னா காலையில் உன் கழுத்துல தாலி இருக்கக்கூடாது.
உன்கிட்ட இதை சொல்றதுக்கு எனக்கு வேதனையா தான் இருக்கு. ஆனா இதை விட்ட வேற வழி தெரியல பார்வதி. என்ன மன்னிச்சிரு. என்ன மாமா இது? நீங்க போய் என்கிட்ட பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்ட. என் கையால தாலி கட்டிக்க நீ எவ்வளவு நாள் எங்கிருப்ப? தாலி கட்டிக்கும் போது நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப? எனக்கு தெரியும் பொண்டாட்டி. ஆனா இப்போ அந்த தாலி உன் கழுத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதை யோசிச்சு பாரு. நாளைக்கு நிலைமையை சமாளிக்க இதை விட்ட வேற வழி தெரியல. நல்லா யோசி. நாளைக்கு நாள் நமக்கு நல்ல நாள் அமைய ஒரு நல்ல முடிவாயிடு. வரேன். பார்வதி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, உங்க கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டீங்கல்ல. ஆனா ஆதி பார்வதி இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவளுக்காக வக்காலத்து வாங்கி மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. நடந்ததெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சு பார்த்தா அந்த ஜோசியர் சொன்னது சரிதான் என் மனசுக்கு படுது. இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான் நான் உறுதியா சொல்றேன். அகிலா, உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோசியர் சொன்ன டைம் வர வரைக்கும் நீ இப்படி பசி தூக்கத்தை மறந்து டென்ஷனா இருக்கிறதால எதுவுமே மாற போறது இல்ல. பால் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்ட. கொஞ்ச நேரம் படுத்து நல்லா தூங்கு. என்னங்க சொல்றீங்க? நான் இங்க நெருப்பு மேல நின்னுட்டு இருக்கேன். என்னால எப்படி தூங்க முடியும்? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்ல அகிலா. ஏன்னா நீ எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்க, அதையெல்லாம் எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவனா. ஜோசிய சொன்னது உண்மையா பொய்யான்னு நமக்கு காலையில தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இதை இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கணுமா? பிசினஸ் விஷயமா இருந்தா நான் இதை இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்க மாட்டேன். எத்தனை கோடியா இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து தான் பாப்பேன். ஏன்னா இந்த தடவை விட்டா அடுத்த தடவை புடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இது அப்படி இல்லைங்க.
இது நம்ம மகனோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லைங்க, ஆதி கடவுர் பரம்பரையோட கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை இப்ப விட்டுட்டா அப்புறம் பிடிக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோசியர் சொன்ன டைம் வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவுமே கிடையாது. நீங்க போய் படுங்க. சுந்தரம், அம்மா, நாளைக்கு காலையில 8:30க்கு அப்புறம் அந்த ஜோசியர் எழுதி கொடுத்த பேப்பரை நான் படிச்சு பாப்பேன். அவர் சொன்னது உண்மைதான்னு என்ன அவர் நம்ப வச்சுட்டார்னா எது நடந்தாலும் சந்திக்க தயாரா இருந்தேன். பெரியாவும் கழுத்தில் தாலி கட்டினதோடு இல்லாமல் ரிஜிஸ்டர் கல்யாணமும் பண்ணிக்க முடிவு பண்ணுறதை நினைக்கும் போது என்னைக்கும் பெரியா உன்னை கைவிட மாட்டார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுக்கா. நாளைய பொழுது எனக்கு எப்படி விடிய போகுதோ, என்ன நடக்க போகுதோ தெரியலையே சாவித்திரி. நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி அம்மா பார்வதியோட ஜாதகத்தை வாங்கிட்டு போனாங்க. நம்ம பொண்ணுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட சாவித்திரி. ஆனா அவ உயிருக்கே இப்படி ஆபத்து வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சாவித்திரி. ஜாதகத்தை வாங்கிட்டு போன அம்மா பார்வதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அவ சாவுக்கு நாள் குறிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க சாவித்திரி. அப்பா அழாதீங்கப்பா. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. தைரியமா இருங்க. ஜோசிய ஆன்மீகத்துல எல்லாம் அம்மாவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டம்மா. அந்த விஷயத்துல அம்மாவோட மனசை மாத்த யாராலையும் முடியாதும்மா. நாளைக்கு ஜோசியர் சொன்னது மட்டும் சொன்ன டைமுக்கு நடந்துடுச்சுன்னா அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதும்மா. உன்னை அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பார்வதி. எங்க நாளைக்கு உன்னை இழந்துடுவோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கண்ணீர் விட்டா நாங்க என்னப்பா பண்றது? நம்ம மனசால யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைச்சதில்ல. அதனால நமக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க தைரியமா இருங்கப்பா.
ஜோசியர் சொன்னது போய் நம்ம புருஷன் பொண்டாட்டி கிடையாதுன்னு அம்மா ஓரளவுக்கு நம்ப வைக்கணும்னா காலையில உன் கழுத்துல தாலி இருக்கக்கூடாது. எங்க நாளைக்கு உன்னை இழந்துடுவோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. அம்மாவையும் காப்பாத்த முடியும்னா அதுக்காக என் உயிரை கூட நான் சந்தோஷமா கொடுப்பேன் மாமா.